ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் பேச போற விஷயம் ரொம்ப சிம்பிளான டாபிக் நண்பர்களே. தன் சொந்த மதத்தை மறைத்து சினிமாவில் உலாவும் நடிகர்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல போறேன். ஏற்கனவே இதை பத்தி நீ பேசுறியப்பா, கண்டென்ட் இல்லாதனால இதை பேசுறிய அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பேசுற எல்லா கண்டென்ட்டுமே எப்பயோ நான் ரெடி பண்ணி வச்சதுதான் நண்பர்களே. அப்பப்போ டைம் கிடைக்கும் போது அந்தந்த டாபிக் நான் பேசுவேன். ஆனா இது பேசுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? பிரிவினை உண்டாக்குறியா நீ, காசு பாக்குறியா நீ அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. இது எதுவுமே கிடையாது. சிம்பிள் கான்செப்ட் என்னன்றதை நான் சொல்லிக்கிறேன். அதை சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கு புரியலனா தப்பு என் பக்கம் இல்ல, நீங்க யோசிக்கிற விதத்துல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். சரி விடுங்க, அந்த ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம போவேனா. விஷயம் என்ன, எதனால இப்படி பேசுறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஏற்கனவே பல வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ற பல நண்பர்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சினிமாவை ஒரு சில வீடியோல நான் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறதுக்கு முக்கியமான காரணம், இன்னைக்கு இந்திய சினிமா எடுத்துக்கிட்டா நம்ம இந்திய சினிமாவை பார்க்கக்கூடிய ரசிகர்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, ஒன்னு நடிகரை நம்ம ரெண்டே விதத்துல தான் பார்க்கணும். ஒன்னு கடவுளா பார்க்கணும், இல்ல முதலமைச்சரா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு கண்ணோட்டத்துல பார்த்துட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு நல்லது அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு புரியணும்னு கிடையாது. ஏன்னா சினிமாவை நீங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும் பார்க்கறதா இருந்தா இந்த சினிமா சீக்ரெட்ஸ் அப்படின்ற ஒரு சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டேன். இது என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி நம்ம நடிகர்களை நம்ம கடவுள் மாதிரி போட்டுருக்கிறோம், பார்க்குறோம், கோயில் கட்டுறோம், நடிகைகளுக்கும் கோயில் கட்டுறோம். இந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம ஒரு பக்கம் முட்டாள்தனமா அலைஞ்சிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் இவங்களை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கி ஆகணும், அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல ஓட்டு போட்டு எம்எல்ஏல இருந்து சிஎம்ஆ கூட நம்ம ஆக்கி விட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா ஒரு விஷயம் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். என்னன்னா, நடிகர்களோட பூர்வீகத்தை தெரிஞ்சுக்கோங்க, நடிகர்களோட உளவியலை தெரிஞ்சுக்கோங்க, அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றது தான் என்னோட நோக்கம், இந்த சேனலோட நோக்கம் மற்றும் இந்த வீடியோல நான் பேச போறதுக்கான ஒரு நோக்கமே. அந்த வகையில இந்த மதத்தை சார்ந்து அதுக்கப்புறம் மொழியை சார்ந்து ஏன் பேசுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இதுவும் தெரிஞ்சுக்கோங்க இவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க, அதுக்கப்புறம் எந்த மொழியை சார்ந்தவங்க, படத்துக்காக எதனால பேரை மாத்தி வச்சுக்கிட்டு மதத்தை மறைக்கிறாங்க அப்படின்ற ஒரு சீக்கிரட்டையும் தெரிஞ்சுக்கோங்களேன். அதுதானே நம்ம சினிமா சீக்ரெட்ஸோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோட பார்ட் 2, ஏற்கனவே பார்ட் 1 அப்படின்ற மாதிரி ஒன்னத்தை போட்டுட்டேன். இது பார்ட் 2 வீடியோ அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதுல முக்கால்வாசி நான் நடிகைகளை பத்தி தான் சொல்ல போறேன். அந்த வரிசையில நான் முதலாவதா சொல்ல போறேன் நடிகை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகை சதா அவர்கள். சதா அவர்கள் பேரை கேட்கும்போது என்ன தெரியுது, அதுவும் ஐயர் பொண்ணாலாம் நடிச்சிருக்காங்க. இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்களா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் யோசிச்சிருப்பீங்க. ஆனா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க இல்ல, இவங்க இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள். இவங்களோட முழு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சதா முகமது சையத் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜெயம் அப்படின்ற தெலுங்கு படத்துல தான் முதல்ல இவங்க கதாநாயகியா அறிமுகமானது மட்டும் இல்லாம, அடுத்த வருஷம் 2022 வருஷமே தமிழ்ல எடுக்கப்பட்ட ஜெயம்லயும் இவங்க தமிழ்ல டெபியூ ஆனாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்களுங்க, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அந்த மாதிரி ஒரு ரவுண்டு வந்தாங்க. இவங்க கடைசியா நடித்த தமிழ் படம் 2018 வருஷம் ரிலீஸ் ஆன டார்ச் லைட் அப்படின்ற படம் தான். இதுக்கப்புறம் ஒரு சில ப்ரொடியூசர் மற்றும் டைரக்டர்ஸ் கிட்ட இவங்க திமிர் காமிச்சனால தமிழ் சினிமால இனிமேல் இவங்க என்ட்ரியே கொடுக்க முடியாது பாரு அப்படின்ற மாதிரி கங்கணம் கட்டிக்கிட்டு இவங்களை தமிழ்ல இருந்து வெளில அமிச்சிட்டாங்க. இப்ப தெலுங்குல ஒரு சில படங்கள் பண்ணிட்டு இருக்காங்களாம், தமிழ்ல திருப்பியும் கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சோ சதா அவர்கள் பேசிக்கலி நாட் ஹிந்து, ஷீ இஸ் முஸ்லீம். சதாக் முகமது சையத் அப்படின்றது தான் இவங்க பேர் அப்படின்றத ஆணித்தனமா நான் சொல்லிக்கிறேன். இப்ப இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போற நடிகை பூர்ணா அவர்கள். கேட்கறதுக்கு ஹிந்து பேர் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இவங்களோட உண்மையான பேரு ஷாம்னா கசீம் அப்படின்றதான். கிட்டத்தட்ட 35 வயசாவது. கேரளாலேயே பிறந்து வளர்ந்து படிச்சவங்க, ஒரு முஸ்லீம் மலையாளி குடும்பத்தை சேர்ந்தவர்கள். கேரளால இருக்கிற கண்ணூர் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல தான் ஸ்கூல் படிச்சு காலேஜ் படிச்சு எல்லாத்தையும் படிச்சு 2004 வருஷம் மலையாளத்துல தான் இவங்க ஹீரோயினா டெபியூ ஆனாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ல பாத்தீங்கன்னா 2008 வருஷம் ரிலீஸ் ஆன முனியாண்டி அப்படின்ற ஒரு படத்துல டெபியூ ஆனாங்க. இவங்க கடைசியா நடித்த தமிழ் படம் டெவில் அப்படின்ற படம். சீக்கிரமா கல்யாணம் ஆகி செட்டிலும் ஆயிட்டாங்க. சோ பூர்ணா அவர்களால எந்த பாதிப்பும் நம்மளுக்கு எதுவும் கிடையாது. தெரிஞ்சுக்கிறது நல்லது. நானே இவங்க ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா அப்படின்றதுல எந்த தப்பும் இல்லை இல்லையா. இப்ப மூன்றாவதா சொல்ல போற இன்னொரு நடிகை, சமீபத்துல ஒரு சில படங்கள் நடிச்சு ரொம்ப பாப்புலரான இவானா அவர்கள். இவானா அவர்களோட பேரை கேட்கும் போது ஒருவேளை இவங்க கிறிஸ்டினா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நீங்க கெஸ் பண்ணினா, கண்டிப்பாக சொல்றேன் இவங்க கிறிஸ்டின் கிடையாது, இவங்க மலையாளி. என்னையா குழப்புற, மலையாளிக்கும் கிறிஸ்டினுக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாரிங்க, கிறிஸ்டின் மலையாளி கிடையாது, முஸ்லீம் மலையாளி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா இவங்களோட உண்மையான பேரு அலீனா ஷாஜி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கிறிஸ்டின் பேரா முஸ்லீம் பேரா குழப்புறீங்களேடா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒண்ணுங்க. ஆனா இவங்க எந்த மதம் அப்படின்றது இப்ப நான் சொல்றது புரிஞ்சு போயிருக்கும். 2012 வருஷம் மலையாளத்துல மாஸ்டர் அப்படின்ற ஒரு படத்துல சைல்டு ஆர்டிஸ்டாவே ரிலீஸ் ஆனவங்க அப்படியே படிப்படியா முன்னேறி பாலா அவர்களின் நாச்சியார் அப்படின்ற ஒரு படத்துல தான் இவங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் மாதிரி, சைல்டு ஆர்டிஸ்டுக்கு கீழே அதுக்கப்புறம் அடல்ட் ஆர்டிஸ்டுக்கு மேல எப்படியோ ஒரு கலவையா நின்னாங்க இல்லையா. அது பாக்குறதுக்கு குழந்தை மூஞ்சா இருக்கும், ஆனா பெரிய பொண்ணு அப்படின்ற மாதிரி புடவை கட்டி உலத்த விட்டுருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான படம் அது. அந்த படத்துல ஜிவி பிரகாஷ் அவர்கள் கூட ஃபுல்லா டவுசர் போட்டு தான் சுத்தி நின்றுப்பாரு. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான படம் வைங்களா. ஸோ இந்த பொண்ணுக்கு அலீனா ஷாஜிக்கு இவானான்னு பேர் வச்சது நம்ம பாலா அவர்கள் தானா. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, அலீனா ஷாஜின்றது என் வாயிலே நுழையலமா, அதனால ஈஸியா ஒரு பேர் இருக்கட்டுமே, இவானான்னு வச்சு அப்படின்ற மாதிரி பாலா தான் பேரை மாத்தி விட்டுருக்காரு. பாவம் இந்த பொண்ணு ரிலீஜியனை மறைக்கிறதுக்காகலாம் எந்த வேலையும் பண்ணல.
இந்த பாலா அப்படின்ற ஒருத்தரால இந்த இவானான்ற பேரை வச்சு சுத்தினுக்கு தான் இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு போட்டு உடச்சிட்டேன் பார்த்தீங்களா. நான்காவதா சொல்ல போறது நடிகை நதியா அவர்கள். நதியா அவர்கள் நல்ல பேராச்சே, வித்தியாசமான பேரா இருக்குது. இவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா சொல்லிடுறேன். இவங்க வந்து இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள். ஜரீனா மொய்டு அப்படின்றது தான் இவங்களோட பேரு. ஸோ கேரளாவில் பிறந்து வளர்ந்தாங்களா, மலையாளி தானே இவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் மும்பையிலேயே படிச்சு மும்பையிலேயே வளர்ந்து மும்பையிலேயே இருந்திருக்கலாம். பாலிவுட்ல பெருசா சான்ஸ் கிடைக்காத காரணத்தினால் தமிழ் சினிமால ஹீரோயின் ஆயிட்டாங்க. கேரளம் இங்க வந்து ஒரு சில படங்கள் நடிச்சாங்க, நல்லாவே நடிச்சாங்க, பெரிய லெவல்ல போனாங்க. அதுக்கப்புறம் கருப்பா இருக்கிற நடிகர்கள் கூடலாம் நான் ஜோடி போட்டு நடிக்க மாட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் நடிச்சிட்டாங்க. உடுங்க என்ன பண்றது, இப்படிலாம் அப்பப்போ நாங்கள் வாய் விடுவோம், அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் அவங்க கூட போய் நடிப்போம் அப்படின்ற ஒரு பழக்கத்தை வச்சுக்கிறவங்க தான் நம்ம நதியா அவர்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1986 வருஷம் சிரீஷ் அப்படின்றவரை திருமணம் பண்ணி செட்டில் ஆனவங்க. 1994 வருஷம் சின்ன மேடம் அப்படின்ற ஒரு படம் தான் கடைசியாக தமிழ் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் போனீங்கன்னா யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் லண்டனுக்கு டிராவல் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் மும்பைக்கு வந்து செட்டில் ஆயிருக்காங்க. இந்த செட்டில் ஆன இடைப்பட்ட காலத்துல தான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு கம்பேக் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2008 என்ன வருஷங்க இந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமின்னு வந்து படம் 2004 வருஷம் வெளியான இந்த படத்துல தான் வந்து மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து இப்போ கொஞ்சம் காலத்தை ஓட்டுனுங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா நதியா அவர்கள் கூட எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்றது பல பேருக்கு இன்னி வரைக்கும் தெரியாம இருந்திருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஜரீனா மொய்டு. 5வது நடிகை அதித்தி ராவ் ஹைதரி. இந்த பொண்ணு இந்து பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இவங்க ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒரு பெண், ஒரு நடிகை அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஹைதராபாத்ல தான். இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய வீகம், பெரிய பூர்வீகமே இருக்குது. அது என்ன வீகம் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இவங்களோட அப்பா பேரு ஹசன் ஹைதரி மற்றும் அம்மா பேரு வித்யா ராவ். ஹசன் ஹைதரி யார் தெரியுங்களா? தாத்தா யார் தெரியுங்களா? தாத்தா தகவல்லாம் எனக்கு எதுக்கியா, முதல்ல ஹசன் ஹைதரியை நீ யாருன்னு சொல்லலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. வெறும் அதித்தி ராவோட அப்பான்னு மட்டும் தான் தெரியும். ஆனா அக்பர் ஹைதரி பார்த்தீங்களா, இவங்களோட தாத்தா, அவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஹைதராபாத் தான். அந்த லெவல்ல ஒரு பெரிய போஸ்டிங்ல இருந்திருக்கிறாரு. இந்த பக்கம் அவங்களோட அம்மா பக்கம் வந்தீங்கன்னு வைங்களேன், வித்யா ராவ் அவர்களும் சாதாரண கிடையாது. இவரோட அப்பா வந்து ஜே ராமேஸ்வர் ராவ் அப்படின்றாங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜா ஆஃப் வனார்பதியா. என்னது வண்ணாரப்பேட்டையா? வண்ணாரப்பேட்டை இல்லைங்க, அதாவது ராஜா ஆஃப் வனபாரதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல ராஜாவா இருந்தவரா. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அரசாங்க குடும்பத்துல இருந்து, ஒரு அரசபை குடும்பம், ஒரு ராஜா குடும்பத்துல இருந்து வந்தாங்க, ஒரு மன்னர் குடும்பத்துல இருந்து வந்தாங்க அப்படின்ற ஒரு கெத்து இருந்தாலுமே கூட அதித்தி ராவ் அவர்கள் பேசிக்கலி பயாலஜிக்கலி மெடிக்கலி இவங்க ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஆமீர் கான் அவர்கள் 2வது திருமணம் பண்ணார்ல, கிரண் ராவ் அப்படின்றவங்க, அவங்க கூட இவங்களோட சொந்தக்காரங்க தானா. என்ன பண்றதுங்க, இவ்வளவு பெரிய மன்னர் குடும்பத்தில் பிறந்தாலுமே கூட விதி யாரை விட்டுது, சினிமால வந்து சந்தி சிரிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவும் சித்தார்த்து கூட சுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு விதி இருக்குது. அவரை நான் தப்பு சொல்லலைங்க, நல்ல மனுஷன் தான், சுத்துறாங்க, என்ன பண்றது, ஏதோ காலத்தின் கட்டாயம். அடுத்ததான் இவங்களை தொடர்ந்து யாரை சொல்லலாம், 6வதா சொல்ல போறது நடிகை மோகினி அவர்கள். மோகினி அவர்கள் பேர் நல்ல பேர் தான். ஆனா இவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க, பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னா, இவங்களோட உண்மையான பேர் மகாலட்சுமி ஸ்ரீனிவாசன் அவர்கள், பிராமின் குடும்பத்துல பிறந்தவங்க. இருந்தாலும் மோகினின்னு என் பேர் மாத்திக்கிட்டாங்கன்னா சினிமாவுக்காக மாத்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம நொங்கெடுக்க கூடாது. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லைங்க, சவுத் இந்தியன் சினிமாவில் 100 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறாங்களா, அந்த அளவு சாதனை பண்ணவங்க. கிறிஸ்டினா எப்படி மாறினாங்க, அதுவும் எவாங்கலிஸ்டா எப்படி மாறினாங்க அப்படின்ற ஒரு கதை இருக்குது. அதாவது இவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இவங்களோட வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளாங்க. அதாவது பிரச்சனைனா நம்ம சும்மா வாயால சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பல கஷ்டங்களை இவங்க அனுபவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு உடல் ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு காலகட்டத்தில் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்களும் இவங்க கணவரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு பிரியிற நிலைமை வந்துதான். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரியிற நிலைமையில கூட அவங்க ஹஸ்பண்டுக்கு மிக மோசமான உடல்நிலை வந்தனால ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கும் போது தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம வந்து கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுவோம், ஸோ அந்த கிறிஸ்டியானிட்டியில் சொல்லக்கூடிய சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கையில ஏகப்பட்ட அற்புதங்கள் நடந்ததுக்கு அப்புறமா இவங்க டோட்டலா கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கன்வெர்ட் ஆனது மட்டும் இல்லாம அந்த ஒரு கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு மதம் சார்ந்த விழிப்புணர்வு இவங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த மதத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மதத்தை கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ஆராய்ச்சி பண்ணி அதை லைக் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நானும் வந்து ஒரு பிரீஸ்ட் மாதிரி ஆகணும், ஒரு எவாங்கலிஸ்ட் ஆகணும். அதாவது எவாங்கலிஸ்ட்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மத போதகர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மதத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வர பக்தர்களுக்கு இவங்க ஒரு சொற்பொழிவு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த எவாங்கலிஸ்டா மாறினாங்களாம். ஸோ இது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இதை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த லிஸ்ட்ல நான் சொல்ல ஒரு சில நடிகர்களுக்கு, ஒரு சில நடிகைகளுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும் பேர் மாத்துறதுக்கு. இவங்களுக்கு ஒரு உன்னதமான காரணம் இருக்கு. இந்த காரணத்தை நம்ம மதிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்ப 7வதா சொல்ல போறது நடிகை சரண்யா பொன்வண்ணன் அவர்கள். இவங்களோட பேர் கேட்கும் போது எந்த மதத்தை நான் வந்து கம்பேர் பண்ணி சொல்லுவேன்றது என் வாயால சொல்ல முடியாது, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஆனா இவங்க பேசிக்கலி ஃப்ரம் த கிறிஸ்டியன் கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இவங்களோட உண்மையான பேரு ஷீலா கிறிஸ்டியனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு கத்தோலிக் கிறிஸ்டியன் ஃபேமிலி ஃப்ரம் கேரளா அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.
இவங்களோட அப்பாவே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மலையாள டைரக்டர்ன்றாங்க. ஏபி ராஜ் ஒரு பேரு. கிட்டத்தட்ட மலையாளத்திலே 75 படங்கள் டைரக்ட் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி டைரக்ட் பண்ணவர் ஒரு காலகட்டத்தில் இவங்களை வந்து நடிக்கிறதுக்கெல்லாம் அனுப்புறதுக்கு விருப்பமே இல்லையா. இருந்தாலும் இவங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்த உடனே கடைசியா இவங்களை வந்து இவர் நடிக்க அலோவ் பண்ணது மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான நாயகன் அப்படின்ற ஒரு படத்துல தான் இவங்க சினிமாவுக்கே உள்ள வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்ற மாதிரி ஒரு ரவுண்ட் வந்தாங்க. கிட்டத்தட்ட சினிமா இண்டஸ்ட்ரியில 25 வருஷம் இருக்கிற ஒரு நடிகை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இன்னி வரைக்கும் கொஞ்சம் லைம் லைட்ல தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் 1998 கருத்தம்மா அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்கும் போது பொன்வனன் அவர்களோட அறிமுகம் கிடைச்சி இவங்க 2 பேரும் காதலித்து திருமணம் பண்ணிட்டு இவங்க 2 பேருக்கு நீங்க குழந்தை இருக்காங்க. ஸோ சரண்யா அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்ற ஒரு புரிதல் நிறைய பேருக்கு இருந்திருக்காது. இருந்தாலும் இப்போ நான் சொல்லிக்கிறேன், இவங்க பேசிக்கலி ஃப்ரம் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி என்கிற கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஷீலா கிறிஸ்டியனா தாங்க இவங்களோட பேரு. இப்போ 8வதா சொல்லக்கூடிய இன்னொரு பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர், இயக்குனர், லிரிசிஸ்ட் கங்கை அமரன் அவர்களுங்க. ஸோ கங்கை அமரன் அவர்கள் பேசிக்கலி கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கும். அப்போ இளையராஜா அப்பப்போ அம்மன் கோயிலுக்கு போயிடுறாருன்னா அவரும் கன்வெர்டட் தான். ஆனால் அவர் வந்து அவரோட பக்திக்கும் அவரோட மதத்துக்கும் அவர் நேர்மையா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். யார் வேணாலும் எப்படி வேணாலும் கன்வெர்ட் ஆகலாம், அது நம்மளோட சொந்த விருப்பம் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு நேர்ம நியாயம் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ கங்கை அமரன் அப்படின்ற பேர் எப்படிப்பா வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரோட உண்மையான பேர் வந்து அமர் சிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரோட அப்பாவை பார்த்தீங்கன்னா டேனியல் ராமசாமியா. ஸோ சினிமாவில் ஒரு கதாசிரியராக மற்றும் ஒரு எழுத்தாளராக மாறும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் கங்கை அமரன்ற மாதிரி பேர் வச்சுக்கிட்டாரு. ஆனால் அந்த கங்கை அமரன்ற பேர் எப்படி வந்தது, அதுக்கு பின்னாடி ஒரு கதை ஒன்று சொல்றாரு, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த கங்கை அப்படின்றது சின்ன வயசுல இருந்தே இவர் படிக்கக்கூடிய மேகசினோட பேரா. அந்த ஒரு மேகசின் பிடிச்சி போய் அந்த மேகசின்ல இருக்கக்கூடிய கங்கை அப்படின்ற ஒரு பேர் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அமரன் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பேரே அமர் சிங் இல்லையா, அந்த அமர் சிங்ல இருக்கக்கூடிய அமர் அப்படின்றத அமரன் அப்படின்ற மாதிரி மாத்திக்கிட்டு கங்கை அமரன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு தான் சினிமால இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. ஸோ இதுதான் இவர் பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து சினிமாவுக்காக பேர் மாத்தினாங்களா இல்லை அவங்களோட சொந்த விஷயத்துக்காக மாத்தினாங்களா அப்படின்றத நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். அதுக்கு மேலே எந்த விளக்கம் கொடுக்கறதுக்கு அவசியம் இல்லை, ஏன்னா ஆரம்பத்தில் இன்ட்ரோடக்ஷன்லேயே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.